மா வாங்க. ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்மா, அத முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஆமாமா. சரி அதை விடுங்க. இதெல்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ்? ஊர்ல நமக்கு இருக்கிற நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் தான் இது. இது எதுக்குமா இப்ப எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க? உனக்கும் தென்றலுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நான் ரொம்ப ஆடம்பரமா நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு பணம் வேணும்ல. நம்ம கிட்ட என்ன பணம் கொட்டியா கிடக்கு. அதான் நம்ம நிலத்தை வித்து பணத்தை ரெடி பண்ண போறேன். அம்மா, கல்யாணத்தை எதுக்குமா ரிச்சா பண்ணணும்? ஒரு கோயில வச்சு சிம்பிளா பண்ணிக்கலாம். அதுக்காக நிலத்துல ஒண்ணு விற்க வேணாம். அதானே, இந்த காலத்துல நிலம் வச்சிருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அத போய் விக்கணும்ன்றீங்க? அப்படி இல்லடா. இவன் கல்யாணம் ஆனதும் ஊர்ல வந்து செட்டில் ஆவான்னு நினைச்சு அந்த நிலத்தை வாங்கி போட்டேன். ஆனா இவனும் தென்றலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இதே ஊர்ல தான் வாழ போறாங்க. அப்புறம் அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அது இவங்க கல்யாணத்துக்காவது யூஸ் ஆகட்டுமே. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அம்மா இருந்தாலும் சித்து விடு. நான் நிலத்தை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தடுக்காத. ஏமா நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் அடம் பிடிக்கலடா, ஆசைப்படுறேன். புரியலையே. நான் என் வருங்கால மருமக தென்றல கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் இல்ல, கல்யாணம் நடக்கிறதுல இருந்தே சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நிலா கல்யாணம் எவ்வளவு ஆடம்பரமா நடந்துச்சு, அதே மாதிரி நம்ம கல்யாணமும் ஆர்ப்பாட்டமா நடக்கலையேன்னு தென்றல் வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுக்குதான். நீங்க வேறம்மா. நீங்க தென்றல புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? தென்றல் எல்லா விஷயத்திலுமே சிம்பிள் அண்ட் ஸ்வீட். அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை மட்டும் அவங்க ரிச்சா எதிர்பார்ப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. பொடக்கு இருக்கா. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். நீ வேணா தென்றல் கிட்ட சொல்லி பாரு, உங்க கல்யாணத்தை நான் ரொம்ப கிராண்டா நடத்த போறேன்னு. அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்ப நிலத்தை விக்கதான் போறேன்றீங்க? ஆமா. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். போய் 2 பேரும் குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க. உங்களுக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன். எந்த காலில் சொலுக்கு இருக்கு? பரவாயில்லப்பா. நீ இப்போ என் பேச்ச கேட்கிற நிலைமையில இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? பாட்டி, இந்த காலா? பாட்டி மெதுவா மெதுவா. ஒண்ணு இல்ல பாட்டி, சரியாயிடு. பாட்டி, நீங்க நிலா மேல கோவத்துல இருக்கீங்க. அதனால அவ எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். நிலா பாவம் பாட்டி, விவரம் தெரியாத பொண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி கிரிமினல் வேலைலாம் அவளுக்கு சுத்தமா தெரியாது பாட்டி. நீ ஒண்ணு எனக்கு மருந்து தேய்க்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். பாட்டி, ஏன் பாட்டி டென்ஷன் ஆகுறீங்க? பின் என்னடா, நீ என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற. அவ பயங்கரமா நடிக்கிறா. அவ வேணுனேதா என் கால் கிட்ட சோப்பாயில கொட்டி என்ன விழ வச்சுட்டா. அவளை நம்பாத ஆகாஷ். அவ பெரிய நடிப்புக்காரியா இருக்கா. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்கள நம்ப வைக்கணும்னு விவரம் தெரிஞ்சிருக்கா. அவளை போய் விவரம் தெரியாத சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவகிட்ட கொஞ்சம் ஏமாந்தா உன்னை அப்படியே தூக்கி முழுங்கிடுவா. அவளுக்கு உடம்பு முழுக்க விஷம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ஆகாஷ். இன்னும் கொஞ்ச நாள் அவளை இந்த வீட்டுல வச்சிருந்த
என்ன மேல அனுப்பிடுவா. பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையை தாண்டா சொல்றேன். அவளை சீக்கிரம் இங்க இருந்து துரத்தி விட்டுடு. இல்லன்னா என் உயிருக்கே ஆபத்துடா. சரி விடுங்க பாட்டி, இதை பத்தி காலையில பேசிக்கலாம். நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. காலையிலக்குள்ள சரியாயிடும். எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காதுடா. பாட்டி நிலா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல பாட்டி. அவளை கொஞ்சமாவது நம்புங்க ப்ளீஸ். நாம என்னதான் சொன்னாலும் இவன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றான். வந்து ஒரே நாள்ல இவ்வளவு தூரம் இவனை மாத்திட்டா. அவள அத்தா, பாட்டிக்கு இப்ப கால்வலி எப்படி இருக்குதா? நிஜமாவே அவங்களாதான் கீழே விழுந்தாங்கத்தான். என்ன அவங்களுக்கு பிடிக்காததுனால வேணும்னே என் மேல அவங்க ரொம்ப பழி போடுறாங்க. நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இந்நேரம் அவங்க என்ன வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. நான் நடுத்தருவுல தான் நின்னு இருக்கணும். சரி அழாத. பாட்டி சொல்ற மாதிரி நிஜமாவே நீ விழ வைக்கல. என்னத்தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க என்ன எப்படி கேக்குறீங்க? அப்படின்னா உங்க பாட்டி சொன்ன மாதிரி நான் விழ வச்சுட்டு இப்ப போய் சொல்றேனா? எல்லாம் என் தலை எழுத்து. கட்டின புருஷனை என்ன நம்பல. இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம். சரி சரி அழாத. எப்படி அழாம இருக்க முடியும்? உங்க பாட்டியும் நம்ப மாட்டாங்க, நீங்களும் நம்ப மாட்டீங்க. உங்களை நம்பிதானே இந்த வீட்டுக்கு வந்தேன். நீங்களும் என்ன கைவிட்டா எனக்கு வேற யார் இருக்கா? பாட்டி நம்மள நல்லா போட்டு கொடுத்துருக்கு. அத நம்ம இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் மனுஷன் பாரு மாதிரி அப்படியே நிக்கிறாரு. சரி காலையில பேசிக்கலாம். நீ போய் தூங்கு. அப்போ இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல அப்படிதானே? நம்ம எப்படி சொன்னா இவரை நம்புவாரு? இவரை நம்ம அக்கா மேல நல்ல மரியாதை வச்சிருக்காரு. பேசாம அக்கா மேல சத்தியம் பண்ணி ட்ரை பண்ணி பாப்போம். அத்தா, நீங்க பெருசா மதிக்கிற என் அக்கா தென்றல் மேல சத்தியமா நான் இந்த தப்பு பண்ணல. இதுக்கு மேலயும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். சரி இந்த விஷயத்தை இதோட விடு. சரி போய் படுத்துக்கோ. அக்கா மேல சத்தியம் பண்ணதுனாலதான் இவரை நம்மள நம்பவே செஞ்சாரு. இனிமே இந்த விஷயத்தை ஆயுதமா வச்சுதான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். இந்த இதை கொண்டு போ, அதை பார்த்து செக் பண்ணிட்டு சொல்லு. ஓகே ஷூர். தென்றல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சித்து. ஆ, சொல்லு சித்து. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஆ, இல்ல அம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஓகே சொல்லு. அம்மா நம்ம கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக நம்ம பரம்பரை நிலத்தை வித்தரலான்னு சொல்றாங்க. அதாவது ஆகாஷ் நிலா கல்யாணம் மாதிரி
பெருசா ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன் சித்து? எல்லாம் அம்மா ஆசைப்படுறாங்க. சித்து, அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாதான் நம்மளால சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படி இல்ல தென்றல். அப்புறம் நம்ம கல்யாணம் சிம்பிளா நடந்தா போதும்னு நானும் தான் நினைக்கிறேன். ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. சரி இரு, நான் அத்தை கிட்ட பேசுறேன். ஹலோ தென்றல். அத்தை, சொல்லு தென்றல், என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஆபீஸ்ல எதுவும் வேலை இல்லையா? நிறைய வேலை இருக்கு அத்தை. சித்து இப்பதான் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அப்படியா? என்ன? நீங்க எங்க கல்யாணத்துக்காக உங்க லேண்ட விற்க போறீங்களாமே? ஓளறிட்டானா? சித்து கிட்ட என்ன சொன்னாலும் போதும், உடனே உன்கிட்ட வந்து ஒப்பிச்சிடுறான். அத்தை, சித்து சொன்னது இருக்கட்டும். எதுக்கு நீங்க இப்போ நிலத்தை விற்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும்ல தென்றல். அத்தை, இப்ப யாரு கேட்டாங்க? யாரு கேட்டா என்ன, கேக்கலனா என்ன? என் மகன் கல்யாணத்தை நான் கிராண்டா நடத்தி காட்ட வேண்டாமா? அத்தை, அது யாருக்கு? யாருக்காகவும் இல்ல தென்றல், எல்லாமே என் சித்துவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். சித்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவன். அவன் கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தி சித்துவை நான் சந்தோஷப்படுத்தணும். சித்துக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான் அத்தை. நீ தேவையில்லாம ஒன்னும் கவலைப்படாத, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் போனை வச்சிடுறேன். சித்து, அத்தை கல்யாணத்தை பெரிய அளவுல நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நிலத்தை விக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. சொல்லு சிவானி. மேடம், நீங்க சித்து தென்றல் கல்யாணத்தை நிறுத்தி சித்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமா. நீங்க அந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி கனவு மட்டும் காணுங்க. நானும் சித்துவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இங்க கனவு காண்றேன். ஏன்னா நம்ம 2 பேருமே கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டே மட்டும்தான் இருக்க முடியும். மத்தபடி நம்ம கனவு இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. சிவானி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க சித்து தென்றல் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு என்கிட்ட வாக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கீங்க. மத்தபடி அதுக்கான எந்த ஆக்டிவேஷனும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. ஆனா சித்துவோட அம்மா சாரதா ஆண்டி கல்யாணம் நடத்துறதுல பயங்கர ஆக்டிவேஷனா இருக்காங்க. அப்படி என்ன ஆக்டிவேஷன்ல இருக்காங்க? அவங்க சொன்ன மாதிரி வர 25ஆம் தேதி கல்யாணத்தை நடத்தியே தீருவாங்களாம். அதுவும் பயங்கரமா செலவு பண்ணி ரிச்சா கல்யாணத்தை நடத்த போறாங்களாம். என்ன ரிச்சாவா? அதுக்கெல்லாம் அவகிட்ட ஏது பணம்? அவளே ஒண்ணும் இல்லாதவ. அப்படிலாம் அவங்கள சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. கல்யாண செலவுக்காக ஊர்ல இருக்கிறவங்களோட லேண்ட சேல் பண்ண போறாங்களாம். இந்த விஷயத்தை இப்பதான் சாரதா ஆண்டி போன்ல தென்றல் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த கல்யாண விஷயத்துல இவ்ளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா எதுவுமே பண்ணாம சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கீங்க. ச்சே, உங்களை போய் நம்பின பாருங்க, என் புத்திய செருப்பு. சிவானி, குழப்பத்துல அனாவசியமா வார்த்தையை விடாத. இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்போ நீ சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சிவானி. எது? சாரதா ஆண்டி அவங்க இடத்த வித்து கல்யாணத்தை நடத்த போறாங்கன்னு சொன்னனே, அதுவா? ஆமா. மேடம், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க சரியா தானே இருக்கீங்க? சிவானி, பின்ன என்ன மேடம், இது நமக்கு இவ்வளவு பாதகமான ஒரு விஷயம். இத போய் நல்ல விஷயம்னு சொல்றீங்க? உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான் சிவானி. அது எப்படி மேடம்? இது வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைக்காமலேயே இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு 100% நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நிறுத்துவேன். முதல்ல எப்படின்னு சொல்லுங்க மேடம். அவ சொன்ன மாதிரி ஊர்ல இருக்கிற அவளோட இடத்த வித்தாதான் கல்யாணத்தை அவ நினைச்ச மாதிரி நடத்த முடியும். நான் அந்த இடத்த விற்க முடியாம தடுத்துட்டா? அது உங்களால முடியுமா? ஏன் முடியாது?
அவ ஊரு எனக்கும் சொந்த ஊரு தான். இன்னும் சொல்ல போனா என் ஊர்ல அவளை விட எனக்கு தான் செல்வாக்கு அதிகம். அங்க நான் எதை வேணாலும் சாதிக்கலாம். என்ன மீறி அவகிட்ட யாரும் இடத்த வாங்க மாட்டாங்க. உங்க ஊருக்காரங்க வாங்கலனா என்ன, வெளியூர்காரங்க யாருக்காவது வித்துட்டு போவாங்க. அதையும் தடுக்கிறதுக்கு என்கிட்ட அருமையான யோசனை இருக்கு. என்ன யோசனை? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நான் சொல்ற விஷயத்த நீ செய். என்ன செய்யணும்? அந்த சித்துவ நீ எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் அவன் கூட ஒரு நாள் ராத்திரி நீ தனியா தங்கணும். அது எப்படி முடியும் மேடம்? நான் என்ன காரணம் சொல்லி அவரை கூட்டிட்டு போறது? அவன் நம்புற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை சொல்லு. உங்க எஃப்எம்க்கு தான் நிறைய ஊர்ல பிரான்ச்சஸ் இருக்கே. அதுல ஏதாவது ஒரு ஊருக்கு ஆபீஸ் வேலையா போகணும்னு கூட்டிட்டு போ. நீ அவனோட பாஸ் தானே. ஆபீஸ் வேலையா நீ எங்க கூப்பிட்டாலும் அவன் வந்துதான் ஆகணும். சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் சித்துவ வெளியில கூட்டிட்டு போய் ஒரு நைட் அவர் கூட தங்குறதுனால என்ன நடக்க போகுது? என்ன நடக்குமா? என்ன எப்படி என் யோசனை? ஐயோ சூப்பர் மேடம், இந்த ஐடியா செம்மையா இருக்கு. இது மூலமா சித்து நிச்சயமா எனக்கு கிடைச்சிருவாரு. கண்டிப்பா. ஓகே மேடம், நான் எப்படியாவது சித்துவ வெளியூர் கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா அதே மாதிரி நீங்களும் சாரதா ஆண்டி அவங்க லேண்ட விற்க முடியாத மாதிரி தடுத்துருங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீ நான் சொன்னதை செய். அம்மா சொல்லுங்கம்மா. என்ன கந்தசாமி, நல்லா இருக்கியா? உங்க புண்ணியத்துல ரொம்ப அமோகமா இருக்கம்மா. ஒண்ணு இல்லாதவனா இருந்த என்ன லட்சாதிபதியா மாத்தினதே நீங்க தானம்மா. மா ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. அம்மா உதவி உதவின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கம்மா. நான் இந்த ஜென்மம் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. இப்ப நான் உங்களுக்கு என்ன நன்றி கடன் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணுங்கம்மா. நீங்க காலால போடுற கட்டளைய நான் என் தலையால செஞ்சு முடிக்கிறேம்மா. நம்ம ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி சுத்திக்கிட்டு இருக்கால. யாரு? அந்த சாரதாவை சொல்றீங்களாம்மா? அவளேதான். அந்த அம்மா உங்களுக்கு பரம எதிரியாச்சேம்மா. ஏ, உனக்கு அவ எதிரி இல்லையா? அம்மா எனக்கும் எதிரிதாம்மா. சரி சொல்லுங்கம்மா, இப்ப எதுக்குமா அவங்கள பத்தி பேசுறீங்க? அவ வர்ற 25ஆம் தேதி அவ பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கா. ஓ, அந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் அந்த கல்யாணத்தை தடுக்கணுமாமா? தடுக்கணும் தான், ஆனா நான் சொல்ற மாதிரி தடுக்கணும். எப்படின்னு சொல்லுங்கம்மா. கல்யாண செலவுக்காக அந்த சாரதா ஊர்ல அவகிட்ட இருக்கிற நிலத்தை விக்கிறாளா. அந்த நிலத்தை வேற யாரும் வாங்கறதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட பக்குவமா பேசி அதிக விலைக்கு அந்த நிலத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு டோக்கன் அட்வான்ஸையும் கொடுத்துடு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி செய். சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறமா அவ தலை கீழா நின்னாலும் அந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. சொல்லிட்டீங்கல்லம்மா, நீங்க சொன்னதை அப்படியே செய்யறேன். நீ மட்டும் இந்த காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டா நீ எதிர்பார்க்கறத விட அதிகமான தொகையை நான் கொடுக்கறேன். சரிங்கம்மா. சரி கந்தசாமி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்கம்மா. சாரதா, இந்த ஆண்டாளோட அடுத்த ஆட்டத்தை
இனிமே தாண்டி பார்க்க போறேன்.